முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம், பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. விஜயகாந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. அவரை மாதிரி மனுஷன் வர்றது கட்டினம் மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது. சினிமால வசனம் பேசுற நடிக்கிற விஜய் இல்ல. வரும்போது பாருங்க, 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை விட எதிரி நீ எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தேன். நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தேன். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. சினிமாவில் சச்சிதானந்தமோ அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவை பார்க்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன், அதாவது ஐபிகே அனுப்பி நான் உறுதியா நான் வென்று வந்துருவேன், மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன், தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க, நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல கொல்லப்படுறாரு. அப்படின்னா ஒரு விடுதலையை நேசிச்சு நிக்கிற ஒரு தலைவன், ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேசிச்சு நிக்கிற தலைவன், ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை, அதுவும் தனக்கு உதவுறேன்னு சொல்ல தலைவரை கொல்லுவாரா? அதேதான்டா ராஜீவ்காந்தி கொல்லும். சரிதான்டா. ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்தில் கொன்று புதைச்சம் என்கிற வரலாறு. மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும், ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போர்த்தி நான் பேகன். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன். மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல், உண்மையிலே பைத்தியக்காரத்தன். ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்தடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். கமல்ஹாசனுக்கு நிறைய ரசிகர்கள், ரஜினிகாந்துக்கு நிறைய ரசிகர்கள். தம்பி, உனக்கு கைதட்டுற ரசிகன் தான், எனக்கு கருத்தியல் புரட்சியாளர் பல லட்சக்கணக்கில் படையில் இருக்கான். பொய் பொய்யா பேசி இவங்க பேசிடுறாங்க. இல்ல நாங்க வந்தா அதை செஞ்சிருவோம், நாங்க வந்தா இதை பண்ணிடுவோம். ஃப்ராட் கம்யூனிட்டிகள் இதே வேலை தான் எங்களுக்கு. ரஜினி வந்தா தான் சரியாக, கமல் வந்தா தான் சரியாக, உங்களை எல்லாம் கொன்னா தான் நாடு சரியாக. நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? புரியுதா ராஜா? இப்ப இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க. அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன். அது எங்கள் மண்ணிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்தே தொடங்குறாங்க. அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக, ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக நான் உளமாற வாழ்த்தேன். என் மகன், என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்று அரசியலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த களத்தில் பயணிச்சு கொண்டிருக்கிற நாங்கள் வந்து வாழ்த்தணும். அவங்க வந்து நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர், அவர் என்னை வந்து பார்க்கறது சரியா இருக்காதுன்னு, அது பண்பாட்டு அளவில் சரியா இருக்கு, அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து சந்திக்கிறேன். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன அவ்வளவுதான் வலிக்கும், கடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. நீ போறேன்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை, 2 தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே. நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன். பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். நாக்கை முனியாண்டி மகன் முருகேசன் முருகேசன் என்றுதானே பண்ணும். அது ஏன் எண்ணுலாம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? உங்க அப்பா என்ன வெள்ளக்காரனா? எதுக்கு நீ போடுற?
இந்த மானங்கட்ட செயலை வேற எவன் செய்வான்? நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது, மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா? ஒரு பாலித்து ஒரு தட்டு, அது மேல ஒரு பாலித்தீன் சீட்டு, இந்த சீட்டு மேல இருந்துச்சுன்னா பூமிக்குள்ள போக விடாது. உனக்கு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னைக்கு காஃபியவே அவன் எல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தெல்லாம் எடுத்து சாக்கடையில அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் சீட்டு தான். குப்பைகளையும் பாலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் சேர்த்து